வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ட்ரேப்லே கடாய்களை பார்க்கலாம். சூப்பராக இருக்குது எல்லாம். இது சின்ன சைஸ் கடாய். சிக்கன் மட்டன்லாம் அரை கிலோ ஃப்ரை பண்ணோன்னா ஈஸியாக பண்ணலாம். அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. அடுத்து இதே மாதிரி ஒரு பெரிய கடாயை பார்க்கலாம். மூடி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. இதில் 1.5 கிலோ மட்டன் சிக்கன் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். நல்ல வெயிட்டாக நல்லா இருக்குது. திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டால் வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு கிச்சடி பண்ணலாம். நல்லா கனமாக இருக்குது. இப்போ நாம் பார்த்ததெல்லாம் ட்ரேப்லே கடாய். மூடிகை எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குது. அடுத்து மீன் குழம்பு வைக்கிற கடாயை பார்க்கலாம். இதில் மீன் குழம்பு வைக்கலாம். அடி கனமாக நல்லா இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே வைக்கலாம், கேஸ் ஸ்டவ்லேயே வைக்கலாம். இந்த மாதிரி கடாயில் செய்கிறப்ப மீன்கள் உடையாது. மூடியும் அழகாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. அடுத்து இன்னொரு சூப்பர் கடாயை பார்க்கலாம். ரொம்ப பெரிய கடாய், அட்டகாசமாக இருக்கும். எல்லா கடாயுமே மூடியோடு வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. 4 கிலோ மீன் குழம்பு வைக்கலாம். வெயிட்டாக இருக்குது, அகலமாகவும் இருக்குது, நீளமாகவும் இருக்குது. ஸ்லேபி மீன்லாம் முழுசாக போட்டால் கூட உடையாது. நல்லா அகலமாக நீட்டாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது. ட்ரேப்லே கடாயும் மீன் குழம்பு வைக்கிற கடாய்களையும் பார்த்துட்டோம். இந்த கடாயில் அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ இந்த அழகான பாத்திரங்களை பார்க்கலாம். செம்ம அழகாக இருக்குது. இந்த 4 பாத்திரமே கேஸ் ஸ்டவ்வில் வைக்கலாம். மூடியோடு இருக்குது. டிசைன் இருக்குது, அழகாக இருக்குது. 1.5 லிட்ரு பால் காய்ச்சலாம். மூடி அழகாக இருக்குது. சமைச்சு முடிச்சுட்டு கூட குழம்புகளெல்லாம் இதில் மாற்றி டைனிங் டேபிளில் சர்வ் பண்ண வச்சுக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக ரசம் சாம்பார்லாம் வைக்கணுன்னா இதில் அப்படியே வைக்கலாம். அடிகனமாக இருக்குது. இதில் 1 லிட்ரு பால் காய்ச்சலாம். காய்ச்சி பால் ஆறுனதை அப்படியே தயிருக்கு வர ஊற்றலாம். அழகாக இருக்குது டிசைன்ஸ்லாம். நல்லா இருக்குது பாருங்கள். வெயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரசம் ஊற்றி வச்சுக்கலாம். இதுலேயே வத்தக்குழம்புலாம் சூடு பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். சாம்பார் ரசமெல்லாம் சமைச்சிட்டு இதுலேயே நம்ம எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ரொம்ப குட்டியாக இருக்க ஒரு கிண்ணத்தை காமிக்கிறேன். 1/2 லிட்ரு பால் காய்ச்சலாம். இதில் தயிர் கொஞ்சமாக பருவத்துன்னா ஊற்றிக்கலாம். இதுவும் நல்ல வெயிட்டாக அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. டிசைன்ஸ்லாம் அழகாக இருக்குது. இது 4ம் ஒரே செட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கில்லட் இரும்பு கடாயெல்லாம் காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா கடாயிலையுமே மூடிய ஸ்ட்ராங்காக இருக்குது. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணி பாட்டெலாம் அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். தொடர்ந்து சகாஸ் லைஃப் ஸ்டைலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.